Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான கால்சியம் அயன் சத்தெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ராகி மாவு வச்சு ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கக்கூடிய சப்பாத்தி எப்படி பண்ணலாம்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். எத்தனை மணி நேரம் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ ஈஸியாக குயிக்காக வந்து நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உடம்புக்கும் நல்லது. பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்கு வேணால் நீங்கள் வந்து கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. முக்கியமாக வெயிட் லாஸ்ன்னு போகும்போது நீங்கள் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் எடுத்துக்கலாம். அது உடம்பு எடையை வந்து சட்டுன்னு குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சரி வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சரியாக 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். இப்போது இது கூடவே 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். ராகி மாவு மட்டுமே வச்சு கூட நம்ம வந்து சப்பாத்தி போடலாம். அது கொஞ்சம் ஹார்ட்னஸாக இருக்கும். இந்த மாதிரி கோதுமை மாவு சேர்த்து பண்ணும்போது நல்லா சாஃப்டாக பண்ண முடியும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா மாவோட எல்லா பக்கத்துலேயும் நல்லா கம்பைன் ஆகி மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதில் எண்ணெயோ பட்டரோ நெய்யோ எது வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஃபைனட் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி சுடும்போது அந்த சாஃப்ட்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். இது இந்த மாவுக்குன்னு மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாக சப்பாத்தி எந்த மாவில் ரெடி பண்ணாலும் இந்த ஒரு மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். பட்டர் போட்டிங்க அப்படின்னா இதை விட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் வந்து தண்ணி சேர்த்து நல்ல செமி சாஃப்ட் டோக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதாவது மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. அந்த ஒரு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்படும். அதுக்கு மேலே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்து போட்டுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு மாவு நல்லா ரன்னியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வர மாவு கூட ராகி மாவு கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டாகிடும். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. 2 கப்பு தண்ணியுமே நம்மளுக்கு முழுவதுமாக தேவைப்படும். ஆனால் நம்ம செக் பண்ணி பார்த்து கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கொஞ்சம் சாஃப்டான டோவாக தான் இருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது, ரொம்ப ரன்னியாகவும் இருக்காது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா வந்து மாவை பிசைஞ்சு எடுத்துட்டோம். அவ்வளோதான். இப்போ இதுலேருந்து குட்டி பால்ஸாக நம்ம வந்து பொஷன் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு சப்பாத்தி வேணுமோ அந்த சைஸுக்கு பால்ஸாக இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. அதுவும் நம்ம வந்து சப்பாத்தி ரெடி பண்ணுறது வரைக்கும் மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மூடி வச்சுருங்க, இல்லைன்னா ட்ரை ஆக பார்க்கும். இப்போது இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மாவு வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம மாவு தூவி பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே வர ஆரம்பிக்கும். இது ஈஸியான ஒரு மெத்தட். இந்த மாதிரி நம்ம நல்லா சுற்றி நம்ம தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே சைஸுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இதுவே வீட்டில் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வர மாவு மட்டும் தூவி தேய்ச்சி எடுங்க, அவ்வளோதான். இப்போ இதை வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து அயன் தவா தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டைமெல்லாம் கொடுத்து நம்ம சுடக்கூடாது. அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து வெளியே எடுத்துடணும். ரொம்ப நேரம் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக பார்க்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வர ஆரம்பித்ததுமே நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். நல்லா குக் ஆயிரும் பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியான பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய ராகி மாவில் சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா முட்டை குருமா, அது மட்டும் இல்லாமல் முட்டை தொக்கு, இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.